அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வீரானா வீரானா என்னடா? இங்க வானா ஒரு நிமிஷம். டேய், சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்பணும். இங்க வா, சாப்பிட்டுட்டே பேசிக்கலாம். நீ இன்னும் சாப்பிடல இல்ல? சரி வா, சாப்பிட்டுட்டே பேசுவோம். இல்ல, இது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. வீரானா கிட்ட தனியா பேசுறதா நல்லது. வீரானா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். இங்க வா. என்னடா? வானா. இத வாரேன். என்னடா சாப்பிட கூட விடாம கூப்பிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுடா. வீரானா. என்ன சரத்து? அம்மா, நீ டியூட்டி கிளம்பலையா? கிளம்பிட்டேனா? அப்படியே போறதுதான். சரி, என்ன எதுக்கு கூப்பிட்ட? அது வந்து என்னடா? ஏதாவது ஹெல்ப் எதுவும் பண்ணணுமா? எதா இருந்தாலும் சொல்லு. இல்ல அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமா? சொல்லுடா, நான் பேசுறேன். வீரானா, இதான் உன் குணம். ஆனா நீ மதியானி கிட்ட மட்டும் நடந்துக்கிறது எனக்கு ஏன்னு புரியலனா. டேய் சரத்து. வீரானா. என்னடா? வீரானா, உனக்கும் அன்னைக்கு என்ன பிரச்சனை? சொல்லுனா, என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆனா நடிக்காத. மதியானி முகமே சரியில்லையே. டேய், அன்னைக்கு ஆதவன் கீழே விழுந்ததும் கோபத்துல திட்டினேன். அவ்வளவுதான்டா. அது நேத்தே சமாதானம் ஆயாச்சு. நிஜமாவா? ஆமாண்டா. ஏனா திட்டம் மட்டும் தான் செஞ்சியா? சொல்லுனா, திட்டம் மட்டும் தான் செஞ்சியா? ஏய், என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் நாங்க எப்போ சமாதானம் ஆயிட்டோம். போ, நீ போய் உன் வேலையை பாரு. வீரானா. என்ன சரத்து? மதியானிய நீ அடிக்கல? ஏய் சரத்து. சொல்லுனா, அடிக்கலையா? இது என்னன்னா பழக்கம்? நீயா அப்படின்னு என்னால நம்பவே முடியலனா. டேய், யார் சொன்னா உன்கிட்ட? யார் சொன்னா உனக்கு என்ன? நீ அடிச்சியா இல்லையா? ஏய் சரத்து, அது அன்னைக்கு டக்குன்னு கோபம் வந்துருச்சுடா. தப்புதான், அடிச்சிருக்க கூடாது. அதுக்காக நான் மதிக்கிட்ட சாரி கேட்டேன்டா. ஏன்னா அப்படி பண்ற? நம்ம பாப்பா நமக்கு எப்படியோ அதே மாதிரி தானே நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாருமே. அண்ணிய போய் நீ கஷ்டப்படுத்தி. வீரானா, நீ ஏன் சொல்லு. இது சித்தார்த்த சிந்து இப்படி பண்ணிருந்தா நம்ம எல்லாரும் சித்தார்த்த சும்மா விட்டுருப்போமா? சொல்லுனா. இடே, புரியுதுடா, தப்புதான். கோபத்துல சரி, ஓகே, இனி கோபப்படவே மாட்டேன். மதிக்கிட்டையும் சொல்லிட்டேன்டா. நிஜமாவா? ஆமாண்டா. பாரு, எனக்கு பிடிக்கும் இடியாப்பம்லாம் செஞ்சு வச்சிருக்கா. என்ன சமாதானம் ஆகாமதா ஓ அண்ணி எனக்காக பார்த்து செஞ்சு வச்சிருக்காளா? வீரானா, சமாதானம் ஆகுறது பிரச்சனை இல்ல. நம்ம வீட்டு பொண்ணுங்க, அதுவும் மதியானி நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறவங்க. உனக்காக அவங்க வழியவும் பொறுத்துட்டு தான் போவாங்க. அதை நீ ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்காதனா. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனி இந்த மாதிரி அடிக்காத, புரியுதா? ஏய் சரிடா, கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஓகேவா? அண்ணா, நம்பலாமா? என் மேல சத்தியமா? இனி உன் அண்ணிய அடிக்க மாட்டேன், போதுமா? சரிண்ணா. வீரானா, எதுவும் நினைச்சுக்காத. எனக்கு மனசு கேட்கல, அதான் உன்கிட்ட கேட்டுவோன்னு. உன்னை பார்த்துதானா நாங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டது பழகுனது. இப்ப அதே மாதிரி உன்னை பார்த்து நாங்க எல்லாரும் இதே தப்பா பழகிடக்கூடாது. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு யாருக்கும் வந்துடக்கூடாதுண்ணா, புரிஞ்சுக்கோ. ஏய், தப்புன்னா நான் ஒத்துக்கதாண்டா செய்வேன். என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தெரியும்ண்ணா, அதான் பேசிடலான்னு வந்தேன். சரி, ஓகேடா, ஃப்ரீயா விடு. நீ போ. சாப்பிட்டியா? இல்லண்ணா, இனிமேல் தான். வா போய் சாப்பிடலாம். சரிடா, சாப்பிட்டுட்டு டியூட்டி கிளம்பு. ஆனா அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரிண்ணா. போய் சாப்பிட உட்காரு. நீயும் வாண்ணா. போடா, வாரேன். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தேன். ஆனா வீரானா புரிஞ்சுக்கிட்டான். எப்பவும் இல்லாம வீரானா சண்டை போட்டனாலதான் மதியானி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க போல. சரி, ஓகே, போக போக எல்லாம் சரியாகும். நாம பயந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. சரி, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புவோம். இத வேணிக்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் அவளும் ரிலாக்ஸா இருப்பா. ஏய், என்னடா, கிளம்பு. நீயும் வாண்ணா. மதி, என்கிட்ட என்ன சொன்ன? யார்கிட்டயும் நான் எதுவுமே சொல்லலன்னு சொன்ன. நீ சொல்லாம தான் சரத்துக்கு தெரிஞ்சதா? 4 செவத்துக்குள்ள நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிற இடத்துல உன்னை அடிச்சத சரத்து சொல்றானா? நீ சொல்லாமையா சொல்றான்? சொன்னது கூட ஓகே, ஆனா என்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்ன பாத்தியா உன்ன? ஓகே சார், எல்லாம் புரிஞ்சதுல? ஓகே ஓகே தம்பி. சார், என்ன ஒரு டவுட்னாலும் உடனே கால் பண்ணுங்க. ஓகே தம்பி. அப்புறம் சார், எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இதோ என் பார்ட்னர் வந்ததும் எல்லாத்தையும் சொல்லிட்டு என் பார்ட்னர் சொன்னபடி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் தம்பி. ஆமா, நானும் கேட்கணும்னே நினைச்சேன். எங்க சார் உங்க பார்ட்னரு? பார்ட்னர்ங்கிறீங்க, நான் கண்ணுல காமிக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ சாரி தம்பி, நீங்க எப்ப வரீங்களோ நினைச்சிட்டு அவங்க இப்பதான் பேங்க் வரைக்கும் போறேன்னு போனாங்க. சரிதான், நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் சார். நீங்க வாரேன் கால் மட்டும் பண்ணுங்க தம்பி. என் பார்ட்னரை இங்கே இருக்க வச்சிடுறேன். என் பார்ட்னர் என்ன மாதிரி இல்ல, ரொம்ப அதி புத்திசாலி. ஆரா,
ரொம்ப பிரில்லியண்டா பேசுவாங்க தம்பி. ஐயோ சார், அப்பனா நான் உங்ககிட்ட பேசணுமே. கண்டிப்பா தம்பி. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் என் பார்ட்னரை இங்கே இருக்க சொல்றேன். ஓகே சார். ஏன் சார், உங்க பார்ட்னர் பேர் என்ன? ஜோதிகா தம்பி. ஜோதிகாவா? ஏன் தம்பி? என்னங்க சார் பார்ட்னர்ங்கிறீங்க, உங்க பார்ட்னர் பேர் ஜோதிகாவா? அட தமாசு தம்பி. அம்மாசா, 60-70ல பிறந்தவங்களுக்கு ஜோதிகானா பேர் வச்சிருக்காங்க. அட பாவிங்களா, ஜோதிகாவோட பெத்தவங்களே. ஓகே ஓகே, கொஞ்சம் பிரசண்டா தான் இருந்திருக்கீங்க. சரி ஓகே சார், நான் போயிட்டு வரேன். ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணுங்க. ஐயோ தம்பி இருங்க தம்பி. என்ன சார்? வந்ததும் அப்படி கிளம்புனா இப்படி உட்காருங்க தம்பி. டீ காஃபி வடை பஜ்ஜி போண்டா ஆர்டர் போடுறேன் தம்பி, சாப்பிட்டு போங்க. என்னது, டீ காஃபி வடை பஜ்ஜியா? ஏன் சார், உங்க பொண்ணை நானா பொண்ணு பார்க்கவா வந்திருக்கேன்? உட்காந்து பொண்ணை பார்த்துட்டு எல்லாத்தையும் பொறுமையா சாப்பிட்டுட்டு போக. தம்பிக்கு எப்பவுமே தமாசுதான். இதுவும் தமாசா? அட தாடிக்கார மனுஷா, நான் பேசுறத எப்பயா உண்மை நம்புவ? தம்பிய பார்த்தாலே ஒரு உற்சாகம் வந்துருது, தன்னை போல சிரிப்பு வந்துருது. தன்னை போல சிரிப்? ஏயா, உன் மனசுல நான் ஹீரோவா இருக்கேனா இல்ல கோமாளியா இருக்கேனா? அது வேற தெரியலையே. சரி ஓகே, கொஞ்சம் தள்ளியே இருப்போம். தம்பி எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு அவகிட்ட சொன்னேன். சொன்னீங்கன்னா அவங்களும் தமாசு தம்பின்னு சிரிப்பாங்களா? ஐயோ தம்பி, நான் தான் கொஞ்சம் ஜாலி டைப்பு, அவ கொஞ்சம் டெரர் தான். திட்டி புடுவா தம்பி, திட்டி புடுவா. என்னைக்காவது என் பொண்ணை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிடாதீங்க. ஓஹோ, ஏன் சார், உங்க பொண்ணு அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா தம்பி, அதுவும் இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதும்பா. வயசு புள்ள தம்பி. யாரையாவது பார்த்து அப்பா இவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா பெத்த மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். இந்த பையன் யார் என்னன்னு விசாரிச்சு நல்ல பையனான்னு பார்த்து உடனே கட்டி கொடுத்துருவேன். யாரு சாமி இவரு? புதுமை பித்தனால இருக்காரு. கொடுத்து வச்ச பொண்ணுதான். ஆனா ஏன் பொண்ணு காதலும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம், நானே மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாம். என்ன தம்பி பண்றது? பாக்கலாம் தம்பி. என் பொண்ணுக்கு நான் இனிமேலா பையன் பிறந்து வர போறான். ஏற்கனவே பிறந்து சும்மா அழகிய அசுரன் மாதிரி இருப்பான். வரட்டும் வரட்டும், என் பொண்ணை தேடி வருவான். சார், நீங்க உண்மையிலேயே ஒரு குட் ஃபாதர், காட் ஃபாதர்னு கூட சொல்லலாம். உங்க பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணுதான். ஏன் சார், உங்க பொண்ணு பேர் என்ன? என் பொண்ணு தங்கமா. உங்க பொண்ணு தங்கமா இருக்கலாம், பேர் என்ன சார்? தங்கமா தம்பி. தங்கமா தகரமா நான் சொல்றேன், பேரை சொல்லுங்க சார். தமாசு தம்பி, தங்கமா. ஐய, தங்கமா தங்காதமான்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் கேக்குதா இல்லையா, உங்க பொண்ணு பேர் என்ன? அட தமாசு தம்பி, தங்கம்மா தங்கம்மான்னு சொல்றேன்ல. ஓ, பேரே தங்கம்மாவா? ஆமா தம்பி. சரிதான், பார்ட்னர் பேரு ஜோதிகா, உங்க பொண்ணு பேரு தங்கம்மா. நல்லா இருக்கு சார். நீங்க உங்க பொண்ணு பிறந்தப்ப பாஸ்டர்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். சரி என்னமோ. சார் சொல்லுங்க தம்பி. உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒர்க் இருக்கா சார்? அது நிறைய இருக்கு தம்பி. யாருக்கு என்ன வேணும்? சார் சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி கிடையாது. சும்மா செக்யூரிட்டியா இல்ல உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா செய்யற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது வேலை காலியா இருக்கா சார்? என் மச்சானுக்கு தெரிஞ்சவருக்கு வேலை வேணுமா. 50 வயசுக்கு மேல இருக்கும் சார். என்ன ஒரு கம்பெனில வேலையை பாடுறான்னு சொல்லிட்டான். தெரிஞ்ச கம்பெனில நானும் கேட்டேன் சார், எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. தான் உங்க கம்பெனில. தம்பி நீங்க சொல்லி நான் இல்லைன்னு சொல்வேனா? அது சொல்லுங்க தம்பி. சார் வேலை இருக்கா? எங்க ஆபீஸ்ல பியூன் வேலை காலியா தான் இருக்கு. அவர் ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒர்க் பண்ணுவாரா? ஐயோ சார், இருக்கிற இடம் 3 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், உங்க கூட ஹெல்ப்பா இருப்பாரு. ஓ அப்பனா ஓகே தம்பி. நம்ம ஆபீஸ்க்கு வெளியே ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்கேயே தங்கிக்கிட்டோம். நம்ம ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கிட்டா போதும் தம்பி. ஓகே சார், என் மச்சான்ட்ட சொல்லி நாளைக்கு அவரை வர சொல்றேன். சரிங்க தம்பி. சார் அப்புறம் இன்னொன்னு ரெக்கமெண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. யாருக்கு தம்பி? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுதான். சண்டைக்கார பொண்ணு, கொஞ்சம் ஈகோ பிடிச்ச பொண்ணு. இருந்தாலும் வேலைன்னு உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கா. நாம கண்டும் காணாம போனா எப்படி? அதனால அந்த பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொல்லாம போட்டு கொடுத்துருங்க. போட்டு கொடுக்கவா? வேலைய சார். யார் தம்பி அந்த பொண்ணு? அந்த பொண்ணு யார் என்னெல்லாம் தெரியாது சார். அந்த பொண்ணு பேரு ஜோ. ஜோ ரொம்ப கேட்ட பேரா இருக்கு சார். இன்டர்வியூக்கு வந்திருக்கா. நான் வேற நீங்க என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஓவர் ஃபில்டப் கொடுத்துருக்கேன் சார், கொஞ்சம் பார்த்து. சரிங்க தம்பி. தமாசு தம்பி என்கிட்ட மட்டும் இல்ல போல, எல்லார்கிட்டயும் ஒரே தமாசு தான். அடப்பாவி தாடிக்காரா, என்ன நான் ஒரு ஹீரோ ரேஞ்சில நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன தமாசு தமாசுன்னு சொல்லி கடைசியில கோமாளின்னு பேர் வாங்கிருவேன்னு நினைக்கிறேன். என்ன தமாசு தம்பி? ஐயோ சார், போதும் சார் போதும், நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. அந்த பெரியவரை கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே சார். ரொம்ப ரொம்ப நல்ல தம்பி. இந்த தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு துரு துருன்னு சேட்டக்கார தம்பியா தான் இருக்காப்ல. அந்த பொண்ணு யாரு? பேரு ஜோனா. சரி ஓகே பாத்துக்கலாம்.
யார பார்த்தோம் இந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரெஸ் ஆனதே இல்ல. ஆனா யார் அந்த பொண்ணு? ஆனா எதுக்காக இன்னைக்கு ஒரு ஆள் கூட இன்னைக்கு ஒரு ஆள் கூட அது எனக்கு புரியவே இல்ல. அந்த மருதுவோட தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணப்போ கோவில்ல அவன் வந்து நின்னான். அவன் யாரு? ஆ அப்பனா மருது குடும்பத்தை விசாரிச்சா அந்த பொண்ணு யாரு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நாம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். சார். ஏய் டேய், எனக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும்டா. நம்ம ஆளை விட்டு விசாரிக்க சொல்லு. ஓகே சார். என்ன டீடைல்ஸ்? ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். பொண்ணா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாடா, ஒரு பொண்ணை பார்த்தேன். ரொம்ப டார்ச்சர் பண்றாடா. கண்ணை விட்டு போகவே மாட்டேங்கிறா. அவ யார் என்னன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்டா. ஏய் உடனே உடனே எனக்கு அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வேணும். விசாரிக்க சொல்றா. ஓகே சார், கண்டிப்பா. சார், அப்பனா நீங்க இப்படி சந்தோஷமா இருக்க காரணம் அந்த பொண்ணு தானா? ஆமாண்டா. டேய் கபாலி, உனக்கே தெரியும்ல இது வரைக்கும் நான் யார பார்த்தாது இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கேனாடா. என்ன சார், போன வருஷம் நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ண பொண்ணுகிட்ட ஓவர் இம்ப்ரெஸ் ஆயிதானே அந்த பொண்ணு வேலைக்கே வரலன்னு போனா? டேய் இருக்கா, அது போன வருஷம்டா. இந்த வருஷம் சரிதான் சார். வருஷம் இப்படியே சொல்லி பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதா முடியலையா யாரு என்ன எதையும் பாக்குறதுல புடிச்சா இங்க புடிச்சிடுறது. என்னமாடா நமக்குன்னு வாய்க்குது. வருஷம் நம்ம கண்ணுக்காக ஒரு பொண்ணு சிக்கிறாள். உங்ககிட்ட சிக்கிறது சரி சார், நீங்க யார்கிட்டயும் சிக்கி சின்ன பின்னமா ஆயிடாதீங்க. சார், சும்மா ரைமிங்க அப்படியே பேசுறேன் சார். நீங்க கோபப்படுறதுக்காகலாம் நான் பேசல. இங்க பாரு, உனக்கே தெரியும் எவ்வளவு பிரச்சனையை நான் கடந்து வந்திருக்கேன்னு. இது வரைக்கும் நான் எதுலயாவது மாட்டிருக்கேனா சொல்லுடா. இல்ல சார். இனியும் அதே மாதிரிதான். என்ன யாராலையும் எப்பவும் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உன்ன மாதிரி அல்லக்கைங்க நிறைய பேர் இருக்காங்க, முன்ன வந்து நிப்பாங்கடா. ஏன் நீ ஏன் முன்ன வந்து நிக்க மாட்டியா? நிப்பேன் சார். சார், பொண்ணை பத்தி சொல்லுங்க, நான் உடனே விசாரிக்க சொல்றேன். ஏய் டேய், அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா அவ ஒரு தேவதடா, தேவதை. அப்படியே நிலவோட பிரகாசம் அவ முகத்துல இருக்கும். சார் இதெல்லாம் சொல்லி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆமால, அது மாதிரி ரசனை எல்லாம் நான் வச்சுக்கிறேன், நீங்க எதுவும் ரசிக்க வேண்டாம். கபாலி, போன வாரம் அம்மன் கோயிலுக்கு போகும்போதுல தாண்டா அந்த பொண்ணை முத பார்த்தேன். அங்க ஏதாவது கடையில சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி அந்த பொண்ணு கூட வந்து அந்த பையன் அவ புருஷன்டா. புருஷனா? இந்த வட்டமும் இதே மாதிரி பொண்ணுதானா? வருஷம் ஒரு குடும்பத்தை பாழாக்குறாயா? இவனை தட்டி கேட்க எவன் வரப்போறானோ தெரியல. அந்த மாதிரி கூட செக் பண்ண சொல்லு. இல்லனா அந்த மருது நம்ம பைனான்ஸ்க்கு வினையா வந்து தொலைஞ்சானே, அவன் தங்கச்சியே தெரியும்னு சொன்னான், அது மூலமா விசாரிக்க சொல்லு. இப்படி என்னன்னு எனக்கு தெரியாதா. 24 மணி நேரத்துல அந்த பொண்ணோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஓகேவா? ஓகே சார். இதோ இப்பவே போய் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லி விசாரிக்க சொல்லிடுறேன். சரிடா, போ. விசாரிக்கட்டும். விசாரிச்சு யாரு என்னன்னு சொன்னதும் எப்பவும் போல நம்ம ஸ்டைல அப்ரோச் பண்ணுவோம். இது வரைக்கும் யாரும் நம்ம கிட்ட சிக்காம போனதுல அதே மாதிரிதான் நீயும். சிரிக்கிறத பாரு. மலை குரங்குக்கு பிறந்த சொறி குரங்கு. இந்த வயசுல இந்த ஆசையெல்லாம் எனக்கு தேவையா? ஆடு, நீ பிசினஸ் ரீதியா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா நீ பொண்ணுங்க விஷயத்துல இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறேல, இதுக்கு நான் இல்லடா, எவனாவது ஒருத்தன் வந்து ஆப்பு வைப்பான். அப்போ நீ சின்ன பின்னமா சீரழிஞ்சுதான் போவ. சீக்கிரம் நடக்கும் பாரு. அது வேற யாரும் இல்லடா, நான் தான். தோலை உரிச்சு தொங்க போடுறேன். ஏன் உன்னால மட்டும்தான் தொங்க போட முடியுமா? இங்க பாருப்பா, உன் புள்ள நானு. எனக்கும் தோலை உரிக்க தெரியும், தொங்கையும் போட தெரியும். இங்க பாரு ராம், தேவையில்லாத வேலை பார்க்காத. ஒழுங்கா உன் பொண்டாட்டிய பார்த்தோமா புள்ளைய பார்த்தோமான்னு இரு. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்குவேன். என்னையா என்ன மட்டும் இனி யாரும் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லி அதுக்குள்ளேயே அனுப்பி விடுற? நீ மட்டும் சிங்கிளா ஜாலியா இருக்கியோ? அடிச்சேனா போடுவா ராஸ்கல். என்னடா பேசிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி புள்ளையோட தான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நாங்க தோலை உரிச்சு தொங்க போட்டுக்கிறோம். இங்க பாரியா, வேண்டாம், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. உனக்கு வயசு வேற ஆயிடுச்சு, பாத்துக்கோ. யார பாத்துட வயசாயிடுச்சுங்கிற? டேய் மவனே, யார பாத்துட வயசாயிடுச்சுங்கிற? உன்ன பாத்துதான்யா. டேய் இப்ப வர சொல்றா. யார? ஒரு 10 பேரை வர சொல்லு. 10 பேரா? எதுக்குயா? எக்ஸ்ட்ரா நிறைய சமைச்சு வச்சிட்டியோ? ஐய, ஓ சாப்பாடு சமைச்சா 10 பேரும் இங்க திரும்பி போக முடியாதையா? ஏய் இல்ல டேய் மவனே, 10 பேரும் சாப்பிடறதுக்குல சம்பவம் பண்றதுக்கு வர சொல்றோம். அப்பாவோட வீரத்தை இப்பவே பாப்ப. அப்பா இப்ப அதெல்லாம் இருக்கட்டும், நீ இருக்கியா சம்பவம் பண்ணணும்? நீ சமைச்ச சாப்பாட்டை போட்டாலே போதாது, அதுவே மிகப்பெரிய சம்பவம் ஆயிடும். என்ன சிரிக்காம காமெடி பண்றேன் நினைப்பா? எனக்கு சிரிப்பு வரல. எனக்கும் தாண்டா வரல. அப்ப நான் போகாத. எங்க அதான் வரலன்னு சொன்னியே, பிறகு எதுக்கு வீணா ரெஸ்ட் ரூம்?
டேய் உன்னை கொல்ல போறேன் பாத்துக்கோ. ஏன்டா இந்த பாடுபடுத்துற? ஒருத்தவங்க 4-5 புள்ள இல்ல 2-3 புள்ள அழகா பெத்து வச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒன்ன பெத்து வச்சுட்டு இப்ப வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன்டா. பாத்தியா ஒன்னா இருந்தாலும் எவ்வளவு சுட்டித்தனமா இருக்கேன்னு. உன் சுட்டித்தனத்துல சரியா இப்ப பேச்ச விடு. யார் இப்ப தோலை விரிச்சு தொங்க போடலாம்? இல்லன்னா முடியவே முடியாது. நான் ஓ அப்பா சொன்னா கேளியா? நான் தான். ஏய் மவனே நீ சொன்னா கேளு. நான் தான். ஐயையே இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சிவானி அது இங்க பாரு ராம், ரெண்டு பேருமே போய் தோலை உரிச்சு தொங்க போடுங்க. வெயில் இப்பதான் நல்லா சுளின்னு அடிக்குது, அப்பதான் டக்குன்னு காயும். என்னது வெயில் அடிக்குதா? வேற என்ன மழையா கொட்டுது? சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்பா மடிக்கண்ணு நான் பாத்துக்கிறேமா, நீ ரெஸ்ட் எடு. ஓகேப்பா. டேய் மவனே நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ தோலை உரிச்சு தொங்க விடு. ஏன்டா வெயில் அடிக்குதாப்பா? வெயில்னாலே நமக்கு அலர்ஜி, நீ ஏன் போய் பாத்துக்கோ. டேய் வெயில் அடிச்சாதான்டா நல்லது. தோலை உரிச்சு இப்பவே போட்டோம்னு நினைச்சுக்கோ, வெயிலுக்கு நல்லா காஞ்சிடும். வெங்காய வடகம் சூப்பரா இருக்கும். வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு என்னமோ ஆளை உரிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஓவர் ஃபீட் அப் தான். ஏய் அதெல்லாம் கட்டுக்க கூடாது, போ போ போ. டேய் மவனே என்னையா? சிவானிக்கு கரெக்டா டேப்லெட்லாம் கொடுத்துட்டேல? கொடுத்துட்டேன்யா. யோ நம்ம வீட்டு தேவதையோட ஹார்ட் பீட்லாம் கேட்டேன்யா. அப்படியாடா? ஆமாயா, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. நேத்தே சிவானி சொன்னாடா, மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? டேய் ராம், எப்போ 10 மாசம் ஆகும்னு தோணுதுடா. எதுக்குயா? ஏய் எதுக்குன்னு கேக்குற? ஏன் பேத்திடா, ஏன் ஆத்தா எப்ப கை நிறைய அள்ளி மாரோட அணைச்சு கொஞ்சம் தோணுது. 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சியா, இன்னும் 7 மாசம் தான். கடன்னு ஓடிடும். சீக்கிரம் நீ நினைச்சது நடக்கும். சரிடா. சரி நீ சிவானிக்கு ஜூஸ் இல்ல வேண்டாம். ஜூஸை விட பழத்தை அப்படியே மென்னு சாப்பிட்டாதான் அது உள்ள சத்தம் எல்லாம் அப்படியே போகும். அதனால நீ மாதுளை, ஆரஞ்சு சிவானி கிட்ட கேட்டுக்கோ, எந்த பழம் பிடிக்குமோ அதை கொஞ்சம் கட் பண்ணி கிளீன் பண்ணி குறா. சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் திட்டியாவது சாப்பிட வச்சிடறியா? திட்டுவியோ ஓடிச்சேனா? ஏயா? ஏய் ஏன் மருமகளா அதட்டி கூட பேசக்கூடாது. சும்மா கெஞ்சி கொஞ்சி கதறி அப்படியே ஏமாத்தி கொடு. குழந்தை வர்றதுக்கு முன்ன இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்க சொல்ற. போட போய் எடு போ. சரிதாயா. சரி நீ போய் தோலை உரிச்சு தொங்க விட்டாலும் சரி, விரிச்சு விட்டாலும் சரி. ஆமா மருது, உண்மைதான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பாரு, ரொம்ப முதலீடு பண்ணவும் கூடாது. அது மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கிற மாதிரியும் பாத்துக்காத. ரொம்ப சிம்பிளா ஈஸியா லோ பட்ஜெட்ல ஒரு தொழில தொடங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா யோசியேன். அந்த மாதிரினா 2 பேர் சேர்ந்து இட்லி கடை போடலாமா? இட்லி கடையா? அதுதான் லோ பட்ஜெட்ல சிம்பிளா நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்து செஞ்சா கூட போதும். ஏய் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்பெல்லாம் தொழில் தொடங்க எவ்வளவு முதலீடு தேவை தெரியுமா? ரொம்ப ஈஸியா சொல்றியே. இங்க பாரு, ஈஸி மெத்தடும் இருக்கு, நாம தான் யோசிக்கணும். சரி ஓகே யோசிக்கலாம். மருது, ஆனா ஆரம்பத்திலே சொன்னதான், என் ஒர்க்குக்கு வர சம்பளத்தை என்னோட வீட்டுக்கு தான் நான் கொடுக்க முடியும். அதனால நானும் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்ல. இந்த அளவுக்கு உன்னை படிக்க வச்சிருக்காங்க, ஒரு பிசியோதெரபிஸ்டா ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சம்பாத்தியத்தை கூட கொடுக்கலாட்டி என்ன இருக்கு? காயத்ரி, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். உன் தம்பி தங்கச்சி படிக்கிற வரைக்கும் கூட இல்ல. அதுக்கடுத்தும் அப்பா அம்மா தனியா தானே இருப்பாங்க. அப்பாவும் நீ இல்ல நம்ம 2 பேருமே கேர் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? என்ன அப்படி பாக்குற? ஓகே தானே? சரி மருது. இப்ப ஃபைனான்ஸ்க்கு நோ ப்ராப்ளம். அப்பா நீ ஏதாவது யோசித்து சொல்லுடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாம 2 பேரும் என்ன பண்ணலாங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும். சரி ஓகே, யோசிப்போம். மருது. சொல்லுமா. பேசாம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணா என்ன? சூப்பர் மார்க்கெட்? நம்ம ஏரியால இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போறோம். நம்ம ஏரியாலவும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணா நல்லாதான் இருக்கும். ஆனா மேடம் நீங்க சொன்னது லோ பட்ஜெட். ஆமால, சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் கண்டிப்பா ஒரு 5 லட்சமாவது ஆகும். இப்பெல்லாம் ஐஸ்கிரீம் கடை வைக்கவே 5 லட்சம் ஆகும். சூப்பர் மார்க்கெட்லாம் எகுரும். பேசாம நம்ம ஐஸ்கிரீம் கடை வச்சா என்ன? வைக்கலாம். அதுவும் நம்ம ஏரியால சூப்பரா மூவ் ஆகும். வாசுகி. வாசு, என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? பிச்சு போடுவேன். ஏண்டி என்ன நீ தேடுவேன்னு நான் உனக்காக வந்தா, மேடம் சார் கூட கோவிலுக்கு போயிட்டு உள்ள வந்து என்ன கூட பார்க்காம காஃபி குடிச்சிட்டு மாடிக்கு வந்து உட்காந்துட்டீங்க. நான் அப்புறம் எதுக்குடா வந்தேன்? ஐயோ சாரிடி, நீ வந்ததை நாங்க பார்க்கவே இல்ல. ஆமா வாசுகி, கோவிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம்.
கரண்ட் கட்டா அதான். ஓகேண்ணா, ஓகே ஓகே. சரி, எப்பல இருந்து இப்படி? எப்படி? ம், ஏய் வாசு, இல்லடி, ஒரு 10 நாளா இங்கதான் இருந்தேன். 2 பேரும் முகத்தை கூட நேருக்கு நேரா பார்க்கல. ஆனா இப்போ அத கேக்குறியா? வாசு, நீ வீட்டுக்கு போனதும் ஒரே போரிங். மருதுவும் வீட்ல தானே இருக்காங்க. ஏற்கனவே மருது பிசினஸ் பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாரா? சரி ஓகே, ஏதாவது பேசி ஐடியா பண்ணலாம் நினைச்சு மருது கிட்ட பேசினேன். மருதுவும் என்கிட்ட பேசி அப்படியேவும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோண்டி. ஆமாமா, இப்ப நாங்க 2 பேர் சேர்ந்துதான் மார்க்கெட்டுக்கு போறது, கோவிலுக்கு போறது, அம்மா ஏதாவது முக்கியமா வாங்கணும்னு சொன்னா கூட 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு வந்துருவோம். அட பாவிங்களா, 2 நாள் தானே தனியா விட்டேன், அதுக்குள்ள இப்படினா? அடியே வாசுகி, ஒன்ன மாதிரி ஒரு லூசு, அதுவும் பக்கா லூசு யாரும் இருக்க மாட்டாங்கடி. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு பேச்சு துணைக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் நினைச்சு நாம ஒரு 15 நாள இங்கேயே வீணாக்கிட்டோம். ஐயோ ஐயோ, கல்யாணம் முடிஞ்சது நான் வாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிருந்தா கூட இதுக்கு அப்பவே ஃப்ரெண்ட் ஆயிருக்குங்க. என் தீருவும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. வாசுகி, நீ ஒரு மங்குனிங்கிறத நிரூபிச்சிட்ட. இனி இங்க வந்து இவங்கள தொந்தரவு பண்றதுக்கு நாம கிளம்பிட வேண்டிதான். வாசுகி, வாமா, வந்து உட்காரு. ஐயோ இல்லனா, நீங்க ஏதோ ரொம்ப முக்கியமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டிஸ்கஸ் பண்ணி என்ன பிசினஸ்ங்கறத முடிவு பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என் திரு இப்ப வந்துருவாரு, நான் கிளம்புறேன். இருடி, இங்க வா உட்காரு. மாதாயே, உங்க கூட நான் இருந்ததுலாம் போதும். இனியே நான் இங்க இருந்தேன், ஒரு நாள் 2 நாள் பாப்பீங்க, அப்புறம் நீங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. ஏய், என்னடி பேசுற? அதுங்கள நானே கிளம்பிறேமா. வாசுகி. அண்ணா, ரொம்ப சந்தோஷம். இப்படியே இருங்கண்ணா, நான் வாரேனா. வாசுகி, போயிட்டு வாரேனா. சேட்டை கூடி போச்சு. ஆமா வருது, ரொம்ப சேட்டதான். ஐயோ, பேசக்கூட ஒண்ணும் வர மாட்டேங்குதே. எப்படியோ என் அண்ணனும் சரி, என் ஃப்ரெண்டும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நானும் ரொம்ப ஹாப்பியா. வீட்டுக்கு போவோம். டே யாதவா, அம்மா எங்க இருக்கேன்னு திரும்பி திரும்பி பாக்குற. ஏண்டா, இன்னும் தூக்கம் வரலையா? நைட் ஆயிடுச்சுடா. டேய், நான் பேசினா உடனே நீயும் பேச ஆரம்பிச்சிரு. அம்மா சவுண்ட் அப்படி கேக்குதோ? சரி சரி இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாங்க. அப்பா பார்த்துட்டு அப்பா கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் என் தங்கம் தூங்குங்க. சரிங்களா? சரின்னு சொல்லிட்டியா? என்னாச்சு, இவ்வளவு கோபமா கதவை போட்டுறாங்கண்ணா? இப்பவும் கோபமா தான் இருக்காங்களா? காலையில தான் அவ்வளவு தூரம் நம்ம கிட்ட சொன்னாங்க, நாமளும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டோம். நைட்டு திரும்பி வரும்போது எப்பவும் போல வருவாங்கன்னு நினைச்சா, ஆனா என்ன அப்படி பாக்குற? என்னங்க, வாங்க. ஏண்டா வாரோன் இருக்கு? என்னங்க, உன்னை நான் எவ்வளவு நம்புனேன், என்ன ஏமாத்திட்டேல. நான் ஏமாத்திட்டேனா? என்னங்க சொல்றீங்க? நிறுத்து மதி. மதி, என் பேரை சொல்லி கூப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. உங்களை அறியாம என் பேர் உங்களுக்கு வருது பாருங்க. என் மேல நீங்க எப்பவும் போல அன்பாதான் இருக்கீங்க. ஆனா எதுக்காக இந்த கோபம்? என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியல? இல்லங்க, நான் ஒன்னும் பண்ணல. ஐயோ, நீ பேசுறத கேட்டாலேவும் அவ்வளவு எரிச்சல் வருது. என்கிட்டயே பொய் சொல்றேல, உன்னால எனக்கு உண்மையா இருக்க முடியல. என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? நிறுத்து. இப்படி நீ நடந்துக்குவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? காலையில என்ன சொன்ன? என்னங்க, காலையில நம்ம 2 பேரும் நீங்க பேசுற எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொன்னேன். சரி சரின்னு சொல்லி சொல்லி என்ன ஏமாத்துற. மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சேன். ஆனா நீ என்ன தெரியாம தான் கேக்குறேன். என் குடும்பத்துக்கு முன்ன நான் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு நினைக்கிறியா? என்னங்க, நான் அப்படி நினைப்பேனா? என்னங்க பேசுறீங்க? இப்படியே பேசி பேசி இன்னும் ஏமாத்து. என்ன எவ்வளவு ஏமாத்தணுமோ ஏமாத்து. என்னங்க, இப்ப நான் என்ன பண்ணேன் அத சொல்லுங்க. சொல்றேன். இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கியோ அதுல எது எனக்கு தெரிஞ்சிச்சேங்கிறதுக்காக உனக்கு ஆர்வம், அப்படித்தானே? அது புருஷங்கிற எண்ணம் உன் மனசுல ஒரு துளி இல்ல. நீங்க தாங்க என் உலகமேவும். அது உங்களுக்கும் தெரியும். புரிஞ்சே ஏங்க அப்படி பேசுறீங்க? என்னங்க, நீங்க கோபப்பட்டு ஈஸியா பேசுறீங்க. ஆனா அது என் மனசு ஏத்துக்க முடியலங்க. 2 நாள் உங்க பேச்சு எனக்கு அவ்வளவு வலி கொடுக்குது. இவ்வளவு நாள் என்ன தாங்கன்னு தாங்கிட்டு இப்போ நீங்க இப்படி நடந்துக்கிறது என்னங்க என்னால ஏத்துக்கவே முடியலங்க. மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னங்க, அழக்கூடாது, நாம கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு என்ன பார்த்தா நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கும் புரியும். என்ன பத்தி என் அப்பா அம்மாவை விட நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களேவும் ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என்னங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க. என் மேல ஏதாவது கோபமா, இல்ல அப்பா அம்மா மேல, இல்லாட்டி ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம பாத்துக்கலாம். ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. பாப்பா, என்னமா நடிக்கிற?
எதிர்பார்க்கலடி, எதிர்பார்க்கவே இல்ல. நீ இந்த மாதிரி நடிப்பே நான் எதிர்பார்க்கல. சபாஸ் சபாஸ், சூப்பர் ஆக்டிங். என்னங்க, நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க பேச்சால கண்ணீர் தன்ன போல வந்துரும் போல. ஏன் இப்படி என் வாழ்க்கையில நல்லா தானே போச்சு, திடீர்னு இந்த பூகம்பத்துக்கு காரணம் தான் என்ன? காலையில என்கிட்ட நீங்க அடிச்சத நான் யார்கிட்டயுமே சொல்லலன்னு சொன்னேன். சொன்னியா இல்லையா? சொன்னீங்க. இப்ப வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. நிறுத்தடி. போய் 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 பேசாத. காலையில என்ன கூப்பிட்டு வச்சு சரத்து கேக்குறான், எதுக்கு அண்ணி அடிச்சேன்னு. என்னங்க, சரத்துக்கு எப்படி? இல்லங்க, நான் யார்கிட்டயுமே சொல்லல. நிறுத்தடி. நீ சொல்லாம தான் தெரிஞ்சதா? அவன் என்ன கூப்பிட்டு கேட்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு என்னமோ என் குடும்பத்துல எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் குடும்பமா? என்னங்க பேசுறீங்க? பின்ன என் குடும்பம் இல்லாம? பாரு, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, என் குடும்பத்துக்கு எப்பவுமே நான் நல்ல பையன்தான். என்ன பிளான் பண்ணாலும் என்ன கெட்டவனா காமிக்க முடியாது. உங்களை கெட்டவங்களா காமிச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? யாருக்கு தெரியும்? ஒருவேளை என்ன பிடிக்காம இருக்கலாம், என்ன வெறுக்கலாம், இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கலாம். அப்போ மொத்தல உனக்கு காரணம் வேணுமே. இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் என்ன கெட்டவனா ஆக்கிட்டேனா நீ சந்தோஷமா போலாம்ல? என்னங்க, நான் இதுக்குங்க உங்களை விட்டுட்டு போறேன்? அதுக்குதான் நீ பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க, என் உலகம் உயிர் எல்லாம் நீங்க தாங்க. உங்களை விட்டு நான் போனேனா அதை நான் செத்து போனாம தாங்க போக முடியும். ஏ வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி என்கிட்ட பேசாத. காலையிலே சொன்னேன், இந்த 4 சோத்துக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே போச்சுன்னா அடுத்து நீயும் வெளியே போக வேண்டி இருக்கும்னு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இனிமேல் ஏதாவது வெளியே போச்சு அப்புறம் நீ வெளியே போக வேண்டி இருக்கும், பாத்துக்கோ. அப்புறம் நீ வெளியே போக வேண்டி இருக்கும். என்னங்க, இல்லங்க, என்னால. பேசாத பேசாதன்னு சொன்னேன். பேசினாலும் எரிச்சல் தான் வருது. வாங்க சாப்பிடலாம். இப்ப அது ஒண்ணுதான் கேடு. நீ கொட்டிக்கிட்டல, போய் தூங்கு. என்னங்க, அப்படி கூப்பிடாத, அப்படி கூப்பிடாத. ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன், இந்த 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? வீரானா, நீ அப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? இன்னும் ஏன் மூச்சு மண்ண நிக்க? போடி, பேசாம போ.